அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல தொடர்ச்சியா உவமையால் குறிக்கப்படும் பொருள் பற்றி பார்க்கலாம். நாளைக்கு 6ஆம் வகுப்பு அறிவியல் பகுதி நாளைக்கு தொடர்ச்சியா பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முழுமையா பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எ எந்த பகுதி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அத ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். தமிழ் பகுதி அதிகம் வேணுமா? அறிவியலா? இல்லைன்னா வரலாற்று பகுதி வேணுமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வினாவிடைகள் உங்களை போஸ்டிங் செய்கிறேன். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஓமையால் குறிக்கப்படும் பொருள் பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகனின் அதில் பார்த்தீங்கன்னா பொருள் ஒழுக்கம் இராது ஒழுக்கம். நீரின்றி அமையாது உலகனின் அப்படின்னா ஒழுக்கம் இராது ஒழுக்கம் என்பது பொருள். அடுத்து கடல் மடை திறந்தாற்போல் அப்படிங்கிறது விரைவு வேகம். ஓமையால் குறிக்கப்படும் பொருள் விரைவு வேகம். கடல் மடை திறந்தாற்போல் அதுக்கு விரைவு வேகம். அடுத்து சாயம் போன சேலை போல் அப்படிங்கிறது பயனின்மை அப்படின்ற பொருள். சாயம் போன சேலை போல் அப்படிங்கிறது என்னென்னா பயனின்மை அப்படின்னு பொருள். அடுத்து மேகம் கொண்ட மயில் போல் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. மேகம் கொண்ட மயில் போல் பொருள் மகிழ்ச்சி. உடுக்கை இழந்தவன் மை போல இதனுடைய பொருள் நட்பு உதவுதல். உடுக்கை இழந்தவன் மை போலங்கிறது ஒழுக்கம். பொருள் பார்த்தீங்கன்னா நட்பு உதவுதல். அடுத்து அடியற்ற மரம் போல். அடியற்ற மரம் போல் அப்படிங்கிறது துன்பம் விழுதல் சோகம். அடியற்ற மரம் போல் அப்படிங்கிற பொருள் துன்பம் விழுதல் சோகம். அடுத்து நான் அருந்த வில் போல். நான் அருந்த வில் போல் அப்படிங்கிறது பயனின்மை. பொருள் பயனின்மை. நான் அருந்த வில் போல் பொருள் பயனின்மை. அடுத்து அனலில் இட்ட மெழுகு போல் அப்படிங்கிறது வருத்தம் துன்பம். அனலில் இட்ட மெழுகு போல் இதுக்கு பொருள் வருத்தம் துன்பம். அடுத்து செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடக்கம். செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படிங்கிற பொருள் அடக்கம். அடுத்து நட்புக்கு கருமை உவமையாக சொன் இலக்கியம் நாலடியார். பொருள் நாலடியார். நட்புக்கு கருமை உவமையாக சொன் இலக்கியம் அப்படிங்கிறது நாலடியார். சொல் இலக்கியம் அப்படிங்கிறது நாலடியார். அடுத்து குட்டி போட்ட பூனை போல பதட்டம் அழிவு துன்பம். குட்டி போட்ட பூனை போல இதுக்கு பொருள் பதட்டம் அழிவு துன்பம். அடுத்து கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடி புகுந்தது போல் அப்படிங்கிறது அத்துமீறல். கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடி புகுந்தது போல் இதோட பொருள் அத்துமீறல். அடுத்து கடலில் கரைந்த பெருங்காயம் போல் இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனற்றது பயனின்மை. கடலில் கரைந்த பெருங்காயம் போல் இதுக்கு பொருள் பயனற்றது பயனின்மை. அடுத்து அரை கிணறு தாண்டியவன் போல் அப்படிங்கிறது ஆபத்து. அரை கிணறு தாண்டியவன் போல் என்ற பொருள் ஆபத்து. அடுத்து இடியோசை கேட்ட நாகம் போல். இடியோசை கேட்ட நாகம் போல் பொருள் என்னன்னா அச்சம் மறுச்சி துன்பம். இடியோசை கேட்ட நாகம் போல் இதனுடைய பொருள் அச்சம் மறுச்சி துன்பம். அடுத்து மடவார் மனம் போல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறைந்தனர். மடவார் மனம் போல் பொருள் மறைந்தனர். கடன்பட்டான் நெஞ்சம் போல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன வருத்தம் கலக்கம். கடன்பட்டான் நெஞ்சம் போல் இதனுடைய பொருள் மன வருத்தம் கலக்கம். அடுத்து உமி குற்றி கைவருத்தல் போல இதனுடைய பொருள் பயனற்ற செயல். உமி குற்றி கைவருத்தல் போல் இதனுடைய பொருள் பயனற்ற செயல். அடுத்து இலவு காத்த கிளிப்போல் இதனுடைய பொருள் என்னென்னா ஏமாற்றம் நினைத்தது கை கூடாமை. இலவு காத்த கிளிப்போல் அப்படிங்கிறது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் நினைத்தது கை கூடாமை. அடுத்து விருத்தமெனும் ஓன்பாவில் உயர்ந்தவர். விருத்தமெனும் ஒன்பாவில் உயர்ந்தவர் இதனுடைய பொருள் கம்பர். விருத்தமெனும் ஓன்பாவில் உயர்ந்தவர் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பர். அடுத்து வரையா மரபின் மாறிப்போல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும் தன்மை. வரையா மரபின் மாறிப்போல் பொருள் கொடுக்கும் தன்மை. அடுத்து வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றியின்மை. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல் பொருள் நன்றியின்மை. அடுத்து தோன்றின் புகழோடு தோன்றுக இதனுடைய பொருள் தோன்றாமை நன்று. தோன்றின் புகழோடு தோன்றுக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோன்றாமை நன்று. அடுத்து தொட்டனை தூணும்
தொட்டனை தூரும் மணற்கேணி பொருள் வந்து அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவு. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பொருள் வந்து தெளிவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வந்து பொருள் தெளிவு. அடுத்து சுதந்திர பறவை போல் இதனுடைய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆனந்தம். சுதந்திர பறவை போல் இதனுடைய பொருள் வந்து மகிழ்ச்சி ஆனந்தம். பாறாங்கால் மீது விழும் மழை நீர் போல் பொருள் வந்து சிதறி போதல். பாறாங்கால் மீது விழும் மழை நீர் போல் அப்படிங்கிறது சிதறி போதல். அடுத்து அனலில் விழுந்த புலப்போல. அனலில் விழுந்த புலப்போல பொருள் வந்து தவிர்ப்பு. அடுத்து ஓமையால் குறிக்கப்படும் பொருள் தொடர்ச்சியாக பார்ப்போம். அச்சில் வார்த்தார் போல் அப்படிங்கிறது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே சீராக. அச்சில் வார்த்தார் போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து ஒரே சீராக. எட்டாப்பழம் புளித்தது போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து ஏமாற்றம். பழம் போல் புளித்தது போல். எட்டாப்பழம் புளித்தது போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து ஏமாற்றம். அடுத்து நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து என்ன நிலையாமை. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை இதனுடைய பொருள் வந்து நிலையாமை. அடுத்து குந்தி தின்றால் குன்றும் மாறும் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பல். குந்தி தின்றால் குன்றும் மாறும் பொருள் வந்து சோம்பல். அடுத்து அலை ஓய்ந்த கடல் போல அமைதி அடக்கம். அலை ஓய்ந்த கடல் போல இதனுடைய பொருள் வந்து அமைதி அடக்கம். அடுத்து ஏழை பெற்ற செல்வம் போல் பொருள் வந்து மகிழ்ச்சி. ஏழை பெற்ற செல்வம் போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து மகிழ்ச்சி. அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து பொறுமை பொறுத்தல். அடுத்து ஒருமையுள் ஆமை போல் பொருள் வந்து அடக்கம். ஒருமையில் ஆமை போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து அடக்கம். அடுத்து ஊருணி நீர் நிறைதல் பொருள் வந்து செல்வம். ஊருணி நீர் நிறைதல். ஊருணி நீர் நிறைதல் பொருள் வந்து செல்வம். அடுத்து கண்ணை காக்கும் இமை போல பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. கண்ணை காக்கும் இமை போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து பாதுகாப்பு. அடுத்து கிணற்று தவளை போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து அறியாமை அறிவின்மை. கிணற்று தவளை போல் பொருள் வந்து அறியாமை அறிவின்மை. அடுத்து வள்ளலார் என்று போற்றப்படுபவர் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்று போற்றப்படுபவர் வந்து ராமலிங்க அடிகளார். அடுத்து மருந்தாகி தப்பா மரம் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து தீர்த்து வைத்தல். மருந்தாகி தப்பா மரம் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்து வைத்தல். அடுத்து மழைக்கான பயிர் போல் பொருள் வந்து வறட்சி. மழைக்கான பயிர் போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து வறட்சி. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து குடியிருப்பின் சிறப்பு. சேற்றில் மலர்ந்த செந்தாமரைக்கு பொருள் குடியிருப்பின் சிறப்பு. அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல பொருள் வந்து பயனற்றது. விழலுக்கு இறைத்த நீர் போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து பயனற்றது. அடுத்து இடி விழுந்த மரம் போல் பொருள் என்னென்னா வேதனை. இடி விழுந்த மரம் போல் இதனுடைய ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து வேதனை. அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து வாட்டம். மலைமுகம் காணா பயிர் போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து வாட்டம். அடுத்து ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து கூற இயலாமை தவிப்பு. ஊமை கண்ட கனவு போல பொருள் வந்து கூற இயலாமை தவிப்பு. அடுத்து புலி பசித்தாலும் புல்லை தின்னாது ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து சான்றாமை. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது பொருள் என்னென்னா சான்றாமை. அடுத்து தாயை கண்ட சேய் போல பொருள் வந்து மகிழ்ச்சி. தாயை கண்ட சேய் போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து மகிழ்ச்சி. அடுத்து எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினால் போல். எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினார் போல் இதனுடைய ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து வேதனையை தூண்டுதல். அடுத்து எலியும் பூனையும் போல். எலியும் பூனையும் போல் இதனுடைய ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து பகை விரோதம். எலியும் பூனையும் போல இதனுடைய பொருள் வந்து பகை விரோதம். அடுத்து பூவோடு சேர்ந்த நார் போல. பூவோடு சேர்ந்த நார் போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து உயர்வு. பூவோடு சேர்ந்த நார் போல வந்து
பொருள் வந்து உயர்வு. அடுத்து இஞ்சி தின்ற குரங்கு போல. ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து துன்பம், வேதனை. இஞ்சி தின்ற குரங்கு போல பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம், வேதனை. அடுத்து பகல் வெல்லும் கூகையை காக்கை போல். பகல் வெல்லும் கூகையை போல் மன்னிக்கவும், பகல் வெல்லும் கூகையை காக்கை போல். ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து எளிதில் வெல்லுதல். பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் பொருள் வந்து எளிதில் வெல்லுதல். அடுத்து காற்றாற்று ஊர்போல் பொருள் வந்து அழிவு, நாசம். காட்டாற்று ஊர்போல் அழிவு, நாசம். அடுத்து உயிரும் உடம்பும் போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து ஒற்றுமை, நெருக்கம், நட்பு. உயிரும் உடம்பும் போல் பொருள் வந்து ஒற்றுமை, நெருக்கம், நட்பு. அடுத்து குன்று முட்டிய குருவி போல். ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து வேதனை, துன்பம். குன்று முட்டிய குருவி போல் பொருள் வந்து வேதனை, துன்பம். அடுத்து கல்லு பிள்ளையார் போல். ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து உறுதி, திடம். கல்லு பிள்ளையார் போல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுதி, திடம். நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து நம்ம சேனலில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியிலேருந்து 3ஆம் பகுதியில் உள்ள பாடத்தில் உள்ள வினாவிடையை வந்து நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நாளை சந்திக்கலாம். நன்றி.